அன்பர் ஜெப ஊழியங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். அன்பர் ஜெப ஊழியங்கள் வழங்கும் சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடல் இயேசு பிறந்தாரே என்று பாடி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் அவர்கள் குடும்பத்தோடு பாடிய இயேசு பிறந்தாரே என்று பாடி என்கிற சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடலை எலிசபெத் ராஜ்குமார் என்கிற நமது யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள். இயேசு பிறந்தாரே என்று
பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பே. இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த பாடலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர் ஜெப ஊழியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக கூறவும், அங்குள்ள மக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா மூலமாக பரிசுகளை வழங்கவும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். ஏன்னா அவர் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த நற்செய்தியா இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இயேசு அதுக்காக தான் பிறந்தார் என்று உங்களுக்கு சொல்ல வரேன். உங்கள் பிள்ளைசுடைய பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்கள், உங்கள் வியாதிகளை, மனக்கவலைகளை, சாபம் பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து மரித்து அந்த தீர்த்திட்டாரு. 3ஆம் நாள் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டும் நடைபெறப்போகிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பே. இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். யூடியூப்ல நம்முடைய அன்பரின் செய்திகள், அன்பரின் ஜெயகீதங்கள் மற்றும் நம்முடைய அநேக பாடல்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பர் துதி திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு விருத்தாச்சலம் புதுப்பேட்டையில் இருக்கும் ராஜா தேசிங்கு தெருவில் அமைந்திருக்கும் நமது சபையில் வைத்து நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய பெரிய ஆசை. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதே இல்லைன்னு சொன்ன ஆண்டவர், அந்த வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிற முக்கியமான காரியம் அது ஒழிந்து போகாது. என்ன தெரியுமா? நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஆண்டவர் மாறாதவர், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். இன்றைக்கு ஒருவேளை நாம் தேவனை நல்லா தேடுகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு காரியம் நம்மை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு அது சின்ன காரியமாக இருக்கலாம், சிலருக்கு அது பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். அதனால் இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடும்,
அவருக்கு அது ரொம்ப ஆசை. அவருக்கு நல்லா தெரியும், வேதத்தில் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம், மனோ துக்கத்தினாலே ஆவி என்ன ஆகுமா, முறிந்து போயிடுமா. அதனால் நம்முடைய துக்கம் நம்முடைய ஆவியை முறிச்சிடக்கூடாது. ஆவிக்குரியவர்களை எந்த துக்கமும் முறித்து விடக்கூடாது. நம்மளாம் ஆவிக்குரியவர்கள் தானே, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி முறிந்து போகக்கூடாது என்பதில் அக்கறை உள்ள ஆண்டவர். அப்போ அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கே அவர் ஆசைப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுதே ஒரு நற்செய்தி சொன்னாங்க. அந்த நற்செய்தியில் உள்ள மிக முக்கியமான காரியம் என்ன? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இயேசு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிறந்த பிறகும் கூட இன்னும் ஏன் சந்தோஷம் நிறைய பேர் வாழ்க்கையில் பிறக்கலை? ஏன் இன்னும் நிறைய குடும்பங்களிலே சந்தோஷம் பிறக்கலை? யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நமக்கு டாமினேஷன் பண்ணுவது எது? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சந்தோஷமா, அல்லது நமக்குள்ளே இருக்கிற மன துக்கமா? நாம் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டம், காரியங்கள், இதன் மூலமாய் வருகிற துக்கம் நம்மை டாமினேட் பண்ணுதா, அல்லது ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே கொடுத்துருக்கிற சந்தோஷம் நம்மை டாமினேட் பண்ணுகிறதா? இன்றைக்கு நாம் அதை ஆராய்ந்து பார்த்து ஒரு பெரிய மகிழ்ச்சி பெருவிழாவை நாம் கொண்டாட தான் போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு மாற்றம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் அன்னாள் என்பவளை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவர் அந்த வேத பகுதியை பல நேரத்தில் எப்பேற்பட்ட தேவ மனிதர்களுக்கும் நினைப்பூட்டி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த வேத பகுதியில் அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? அல்லேலூயா. அவளுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். அவளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய காரியத்தில் ஏதோ ஒரு பகுதி, அன்னாளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளுடைய கணவன் அவளை ரொம்பவே நேசித்தான். ஆனாலும் அவளுக்கு ஒரு துக்கம், அவளை காயப்படுத்தின, வேதனைப்படுத்தின ஒரு துக்கம். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு பல விஷயங்களில் நீங்கள் வெற்றி எடுத்தவர்களாக இருக்கலாம், பல விஷயத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், பல விஷயத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு பகுதி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்குமே, ஆனால் அந்த பகுதியை இன்றைக்கு மாற்றுவதற்காக தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அன்னாளின் வாழ்க்கையை வைத்து நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? அது பார்க்கும் பொழுது அவள் வாழ்க்கையில் அவளுக்குள்ள முதல்ல மாற்றம் வந்துச்சு. ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்னாளுக்கு ஆண்டவர் மாற்றம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்குள்ளே மாற்றம் அவளாலே வந்துச்சு. சரிங்களா? இன்னைக்கு நமக்கும் மாற்றம் ஆண்டவர் கொடுக்கத்தான் போறார். ஆண்டவர் நமக்கு மாற்றம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஆமென், அல்லேலூயா. அது நாம கொண்டு வருகிற மாற்றம், ஆண்டவர் கொண்டு வருகிற மாற்றம் அல்ல, நாம கொண்டு வர வேண்டிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த மாற்றம் ஒரு 2 மாற்றத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, அந்த 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய்ச் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுடைய காரியம், அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய நிலை, நம்ம அன்னாளை பற்றி நமக்கு தெரியும். அவளுடைய கணவன் அவளை நேசித்தாலும் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தி கொண்டிருந்தாள், விசனப்படுத்தி கொண்டிருந்தாள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வருஷந்தோறும் நடக்கிற ஒரு காரியம். வருஷந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்த சிலவாம் போகிற குடும்பம், வருஷந்தோறும் கர்த்தரை தேடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிற குடும்பம். ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் துக்கம் இருந்து கொண்டே இருந்தது, வேதனை இருந்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது. அந்த மாற்றம் இல்லாதனால அவள் அழுது கொண்டே தான் இருந்தாள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நிமித்தமாக எத்தனை காலமானாலும் உள்ளம் காயத்திலே அழுது கொண்டிருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் உள்ளத்துக்குள்ளே அழுறேன் தெரியுமா,
நான் உள்ள ஆழத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன் தெரியுமா, என் இருதயத்தில் கண்ணீர் வடிக்கிறேன் தெரியுமா என்று சொல்லுவாங்க. அது மாதிரி பல வேதனைகள், குடும்பங்களில் இருக்கிற போராட்டம், வெளியில் இருக்கிற போராட்டம், இது தேவனுடைய பிள்ளைகளையும் விட்டு வைப்பதில்லை. அது காயப்படுத்தும் பொழுது அது துக்கமானது, கண்ணீர் வடிக்க வைக்கிறது. ஒரு அன்னாளுக்கு அந்த அனுபவம் இருந்தது. அவள் அந்த துக்கத்தினால வேதம் சொல்லுகிறது, சாப்பிடாமலே என்ன செய்வாளாம், அழுது கொண்டிருப்பா. எத்தனை பேர் வீட்டில் பிரச்சனைனா சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பீங்க? நிறைய நம்ம சகோதரிமார்கள் இருப்பாங்க இல்லையா? சரி, அவளும் அப்படித்தான் சாப்பிடாமலே அழுது கொண்டிருப்பாள். இப்போது இவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துவிடுச்சு. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது அதுதான். இவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் அது? 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் சாப்பிடாம அழுதுட்டு இருந்தா, இப்போ இங்கே மனம் கசந்து மிகவும் அழறா. 2 காரியமும் ஒரே அழுகை தான். அழுகையும் புலம்பலும் தான், கண்ணீர் தான். ஆனால் இந்த கண்ணீருக்கும் அந்த கண்ணீருக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த அழுகைக்கும் அந்த அழுகைக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த அழுகை அவள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு முன்னால் அழுத அழுகை, சாப்பிடாமல் அழுகிற அழுகை. வீட்டில் ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு அழுவுறது, யாரோ பார்க்குறதுக்கு அழுவுறது, ஒரே புலம்பல். இந்த அழுகை அவள் மனிதர்களுக்கு முன்பாக விட்ட கண்ணீரின் அழுகை. ஆனால் 10ஆம் வசனத்தில் ஒரு மாற்றம் வந்து விட்டது. இத்தனை வருஷம் அவள் போய் கொண்டிருந்தாள், இத்தனை வருஷம் அவர்கள் பலி செலுத்த போய் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் இந்த முறை அவளுக்கு ஒரு மாற்றம் வந்து விட்டது. அந்த மாற்றம் என்ன? மனம் கசந்து, டோட்டலாக 100% இருதயத்தையே ஆண்டவர் பாதத்தில் ஊற்றும்படி மனம் கசந்து மிகவும் அழுதாள். எங்கே? கர்த்தரை நோக்கி. ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை பேசுவதனாலோ புலம்புவதனாலோ அழுவதினாலோ எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. அப்படியே தான் எல்லாம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள்ட்ட போய் சிலர் உறவினர்கள்ட்ட சொல்லி புலம்புவாங்க, சிலர் நண்பர்கள்ட்ட போய் சொல்லி புலம்புவாங்க, சிலர் யாராவது ஒரு கிடைச்சா பக்கத்து வீடோ அக்கத்து வீடோ எங்கேயாவது போய் புலம்பி தீர்த்துருவாங்க. பார்த்தீங்களா? தன்னுடைய வேதனையை அவங்க போய் சொல்லிட்டு வந்தால் தான் இப்போ தான் சொல்லுவாங்க, இப்போ தான் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் தெரியும் இன்னும் ஒரு பாறாங்கல் அங்கேருந்து வரும் உள்ளத்துக்கு வர்றதுக்கு. சரியா? சிலர் என்ன செய்வாங்க, ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. சில நல்ல உண்மையான அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பெற்றோர், அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட போதகர், அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அல்லது சிலர் இன்னும் போய் இன்னும் அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் என்றெல்லாம் போகிற காரியங்கள் உண்டு. அப்படியெல்லாம் போய் அழுது புலம்பி அதில் மாற்றங்கள் வராமல் தவிக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர் தெரியுமா? இன்றைக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்திலே காயப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீர்கள். உங்கள் கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதனால் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் எசேக்கியா ராஜாவை பற்றி அதில் நம்ம பார்க்கிறோம். அவர் முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனிடத்திற்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். நல்லா கவனிக்கணும். முதல் வசனத்தில் எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? அவனுக்கு எதிராக அந்த அசிரியர் ராஜா அந்த சனகரி மூலமாக அந்த ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு வருது. அவனுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறான். கேட்ட உடனே முதல் காரியம் அவன் செய்கிறான். முதல் வசனம் என்ன வாசி கவனிங்க. எசேக்கியா தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பிரவேசித்தான், கர்த்தருடைய பாதத்தில் அவன் பிரவேசித்தான். அங்கே போய்
அந்த இடத்துல போய் அவன் பிரவேசித்த பிறகுதான் அவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்தில் அவன் தன்னுடைய விசாரணைக்காரனை சம்பிரதி ஆசாரியர்கள் மூப்பரை அனுப்புகிறான். அந்த தேவனுடைய வார்த்தைக்காக முதல்ல ஆண்டவருடைய பாதம். எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. போராட்டங்களும் பிரச்சனைகளும் பலவிதமான சூழ்நிலைகளும் நாம் சந்திக்கிற வாழ்க்கை தான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார், தேவனுடைய சமூகம் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷம் அடைவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி என்பது ஆண்டவருடைய பாதத்திலே தான் இருக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே தான் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்திலே தான் இருக்கிறது. இந்த உண்மையை அண்ணால் கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சாலும் பெரிய வெற்றியை கண்டுபிடிச்சிட்டா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவள் அந்த இடத்துக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுவேன், நான் மனிதர்களுக்கு முன்னால் அழுது வேஸ்ட்ன்றதை புரிந்து கொண்டு மனம் கசந்து அழுதால் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள். ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது. அன்பர் ஜெப ஊழியங்கள் வழங்கும் சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடல் இயேசு பிறந்தாரே என்று பாடி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் அவர்கள் குடும்பத்தோடு பாடிய இயேசு பிறந்தாரே என்று பாடி என்கிற சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடலை எலிசபெத் ராஜ்குமார் என்கிற நமது யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த பாடலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு ஒளியாக பிறந்தார். உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு இரட்சகர் பிறந்தார். மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், சத்திரத்து முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், சத்திரத்து முன்னணையில் பிறந்தார். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் இயேசு பிறந்த நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு இரட்சகர் பிறந்தார். பாவத்தை போக்கவே பிறந்தார், பரிசுத்தமாக்கவே பிறந்தார். பாவத்தை போக்கவே பிறந்தார், பரிசுத்தமாக்கவே பிறந்தார். ஏழைகள் உயர்ந்திட பிறந்தார், செல்வந்தரும் மகிழ்ந்திட பிறந்தார். ஏழைகள் உயர்ந்திட பிறந்தார், செல்வந்தரும் மகிழ்ந்திட பிறந்தார். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் இயேசு பிறந்த நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு ஒளியாக பிறந்தார். உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு இரட்சகர் பிறந்தார்.
துக்கங்கள் நீக்கவே பிறந்தார், துயரங்கள் மாற்றிட பிறந்தார். துக்கங்கள் நீக்கவே பிறந்தார், துயரங்கள் மாற்றிட பிறந்தார். புலம்பலை மாற்றவே பிறந்தார், புண்ணியராம் இயேசு பிறந்தார். புலம்பலை மாற்றவே பிறந்தார், புண்ணியராம் இயேசு பிறந்தார். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் இயேசு பிறந்த நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு ஒளியாக பிறந்தார். உன்னதர் இயேசு பிறந்தார், உலகுக்கு இரட்சகர் பிறந்தார். அன்பர் ஜெப ஊழியங்கள் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894333923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.